சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். காலங்கள் பல நாளுமே உந்தன் கனிவான அருள் தாருமே. தாகங்கள் இனி மாறுமே, என்றும் என் ஆன்ம குறை தீருமே. இன்னாயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். இன்னாயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை புனித பெர்னார்டின் விழாவை கொண்டாடுகின்றது. துறவமட தலைவராகவும் மறைநூல் வல்லுநராகவும் இருந்தவர். அன்னை மரியாவின் மீது அளவற்ற பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருந்தவர். ஒருமுறை அவர் வாழ்ந்திருந்த அந்த துறவர மடத்திலே ஒரு அன்னை மரியாவின் சுருவம் இருந்தது. அந்த சுருவத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் இவர் அந்த சுருவத்தை பார்த்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கூறுவாராம். ஒரு நாள் அந்த சுருவத்திலிருந்து வழியாக அன்னை மரியாள் பேசினாள். ஒரு நாள் இவர் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னபோது அங்கிருந்து அருள் நிறைந்த பெர்னார்டி நீயும் வாழ்க என்று அன்னை மரியாள் வாழ்த்தினாராம். நாமும் இதே போல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது நாமும் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். இதைத்தான் இந்த நற்செய்தி கூறுகிறது. திருப்பலியை நல்முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையின் அறிவொளியை வீசும் அன்பு தீயை மூட்டவும் வரம் அளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆசீர்வாதத்தோடு ஒளியின் மக்களாய் வாழ செய்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வசனங்கள் 23 முதல் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டுவது போல நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பக் கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னிருந்து கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை எங்களுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எங்களுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அருள் தந்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்வோருக்கு வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறைவாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைப்பு பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே நுழைந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி அழகான ஒரு ஓமையை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. இந்த நற்செய்தியில் வருகின்ற ஓமை அன்றைய காலகட்டத்திற்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் மிகச்சரியாக பொருந்தும். ஒரு கேள்வி எழும், யாருக்கு கடவுளுடைய அருள் கொடுக்கப்படும்? அதற்கு ஒரு பதிலையும் மனிதர்களாகிய நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம். என்ன அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருள் கிடைக்கும், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது. இவர்களெல்லாம் இந்த மதத்திலும் வழிபாட்டிலும் ஜெபத்திலும் இருக்கின்றார்கள், எனவே இவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும். இவர்களெல்லாம் வேற்று மதத்தினர், இவர்களெல்லாம் வேறு வழிபாட்டை செய்கின்றவர்கள், இவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது. இப்படி பிரித்து வைத்திருக்கின்றோம். இந்திய பாரம்பரியத்தில் வருகின்ற மனு தர்ம சாஸ்திரம், அந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் யாருக்கெல்லாம் கடவுளுடைய அருள், யாருக்கெல்லாம் கடவுளுடைய அருள் கிடைக்காது என்று சொல்லி பிரித்து வைத்திருக்கின்றார். உயர் சாதியினர் அல்லது
அந்தணர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கடவுளுடைய அருள் பெற்றவர்கள், மற்றவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய இந்த ஒரு அமைப்பு முறை இஸ்ராயல் குலத்தில் இருந்துச்சு. கடவுளுடைய அருளுக்கு பாத்திரப்பட்டவர்கள், அருகதையானவர்கள் யார்? அதே சமயத்தில் நோய்களோடும், அடுத்தது வரி தண்டுகின்ற தொழிலை செய்து கொண்டும், அல்லது விபச்சார தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும், அல்லது புறையின மக்களுக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்காது என்று சொல்லி மரபு ரீதியாக பரம்பரையாக இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இயேசு இந்த மரபு சட்டத்தை, பரம்பரையாக நம்பி வந்த அந்த சிந்தனையை மாற்றி அமைக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஓமை சொல்லப்பட்டாலும் அதுல இருவேறுபட்ட கூறுகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இது இரண்டு ஓமைகள் ஒன்றாக பின்னி பிணைந்ததனுடைய ஒரு விளைவு என்று கூட சொல்லலாம். என்ன அப்படின்னம்னா, ஒரு அரசன் திருமணம் நடத்துகின்றான், அழைப்பு கொடுக்கின்றான். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அவனுடைய அந்தஸ்துக்கு, அவனுடைய அதிகாரத்திற்கு சமமாக இருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் திரும்பி பார்க்கவில்லை, யாரும் திருமணத்திற்கு வரவில்லை. அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை, மாறாக அழைப்பு கொடுக்க சென்ற அந்த பணியாளர்களை அவர்கள் பிடித்து துன்புறுத்தி இழிவுபடுத்தி கொலை செய்கின்றார்கள். இது என்ன அப்படின்னம்னா, பழைய ஏற்பாட்டு காலம் தொட்டு இஸ்ராயல் மக்களுக்கு யாவே இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார். இந்த இறைவாக்கினருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சிலர், ஆனால் பலர் இறைவாக்கினர்களுடைய சொற்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த இறைவாக்கினர்களை பிடித்து அவமானப்படுத்தி அவர்களை கொன்றொழித்தார்கள். அதைத்தான் இயேசு அந்த நற்செய்தியில ஓமையில சுட்டி காட்டுகின்றார். அதுக்கப்புறம் அவருடைய அழைப்பு எங்கு செல்லுகின்றது என்றால், அந்த அதிகாரத்தோடு இருந்தவர்களுக்கல்ல, அல்லது தங்களுக்கு சமமான அந்தஸ்தில் இருந்தவர்களுக்கல்ல, மாறாக யார் ஒதுக்கப்பட்டார்களோ, யார் ஒடுக்கப்பட்டார்களோ, யார் புறம் தள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அதான் அழகாக சொல்லுகின்றார், அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள். அவங்க வெளியில போனாங்க, அங்க நல்லோர் தீயோர்னு பார்க்கல, புறக்கணிக்கப்பட்டவர்கள் பார்க்கல, எல்லாரையும் அழைத்து வந்தார்கள். திருமண மண்டபம் நிரம்பியது. திருமணம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தினுடைய அடையாளம். விண்ணகம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்திற்கான, ஒரு மன நிறைவிற்கான ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல அடுத்தது கொடுக்கப்பட்ட அழைப்பு யாருக்கு அப்படின்னா, அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. எந்த யூத சமுதாயம் தங்களுக்குள் கடவுளுடைய அருளை முடக்கி வைத்திருந்ததோ அதை இயேசு உடைத்தெறிந்து விட்டு முழுமையாக எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்றார். ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். அப்ப எல்லா மக்களும் கடவுளுடைய அருளை பெற தகுதியுள்ளவர்கள் என்ற ஒரு புதிய சிந்தனையை புகுத்துகின்றார். இது ஒரு பக்கம். இதனுடைய இரண்டாவது கூறு தான் இன்னும் வித்தியாசமானது. யார் வந்தா என்ன திருமண மண்டபத்திற்கு, திருமண விருந்தில் யார் பங்கெடுத்தால் என்ன? ஆனால் அந்த இடத்தில் அந்த அரசன் உற்று நோக்குகின்றார். என்ன அப்படின்னா, திருமண உடை அணியாத ஒருவன் வந்திருப்பதை அவர் உற்று நோக்குகின்றார். அந்த இடத்துல அந்த ஓமையினுடைய இன்னொரு கோணம் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றது. உண்மைதான், அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சாலையோரங்களிலிருந்து, புறையின மக்களிலிருந்து, அல்லது வரிதண்டுபவர்களிலிருந்து, அல்லது பாவிகளிடமிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் வந்தவர்கள். அந்த இடத்துல திருமண உடை அணிந்தால் என்ன, அணியாவிட்டால் என்ன, இந்த இடத்துல தான் கூர்ந்து நோக்க வேண்டியது. திருமண உடை என்பது கடவுளுடைய அழைப்பை பெற்றதற்கு சமம், ஒரு அடையாளம். அவர்கள் கடவுளுடைய அழைப்பை பெற்று தங்களை அதற்கு மீண்டும் தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். சாலையோரங்களில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் அணிந்திருந்த அந்த உடைகளை எல்லாம் களைந்துவிட்டு அந்த அரசன் கொடுத்த உடையை அணிந்து கொள்ளுகின்றார்கள். அதான் அங்கு முக்கியம். இந்த இடத்துல அந்த திருமண உடை அணியாத நபர் தானாகவே உள்ளுக்குள் வருகின்றார். ஆனால் அரசனுடைய அந்த அனுமதி, அரசனுடைய அந்த அடையாளத்தை அவன் அணிந்திருக்க வேண்டும். அணியவில்லை.
எனவே அவனை தூக்கி இருளில் தள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகின்றார். கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் தான் விண்ணகத்திற்குள் நுழைய முடியும். திருமண உடை ஒரு அடையாளம். கடவுளுடைய அருள் விண்ணகத்திற்கு நம்மை அடைத்து செல்வதற்கான ஒரு வழிகாட்டுதல். அதற்கு நாம் எந்த அளவுக்கு அருகதை உள்ளவர்களாக, அந்த திருமண மண்டபத்திற்குள் நுழைவதற்கு அருகதை உள்ளவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு மாத்திரமல்ல, இந்த அகில உலக மக்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. நாம் எந்த திருமண உடையை பெற்றுக்கொண்டு அந்த விண்ணகத்திற்குள் நுழைய போகின்றோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்தர பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற திருமண தலைவரான புனித பெர்னாடு உமது திரு அவையின் ஒழுக்கும் முறைப்பாடு நிலையே அயராது உழைத்தாரே. அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளத்தை கனிவாய் ஏற்றல்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றோராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றி அளித்தல்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஆண்டவரின் முடிவில்லாவிருந்தற்கு அழைக்கப்பெற்ற பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களிடம் நற்பண்புகளை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதராகவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையை நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். எங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப எங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப நீர் எங்களுக்காக நிறைவேற்றி கொடுத்த குடிநீர் திட்டங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் போராட்டத்திலே எங்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். மேலும் இத்திட்டங்கள் அனைத்தும் விரைவாக நிறைவு செய்யப்பட ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் நீர் தூண்டி எழுப்புவீராக. எம்முடைய பகுதி நலமும் வளமும் பெற்று செழிப்படைவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.